வணக்கம் மகளே. இன்னைக்கு என்ன அப்டேட் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம நேற்று போட்ட வீடியோவில் ஸ்லீப்பர்ஸ் வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் போட்டிருந்தோம். ஆனால் அதை ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு காலையில், அதாவது இப்போ இந்த வீடியோ எடுத்த டைம் கரெக்டாக ஒரு 8 மணி இருக்கும். அப்போ எடுக்கக்குள்ள ஃபுல் ஸ்லீப்பர்ஸும் ஃபுல்லாக அடுக்கிட்டாங்க. இதுக்கு அடுத்து என்ன, ரயில்வே தண்டவாளம் மட்டும்தான் அமைக்கிற பணி. அத அமைச்சிட்டாங்கன்னா, அடுத்து ட்ரெயின் ஓடுற டைம் தான். வேற எந்த ஒரு இதுவுமே கிடையாது. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த லைட்டு சின்ன கேப் மாட்டம் இருக்கு. இந்த கேப் ஸ்லீப்பர்ஸ் வச்சு ஃபுல் பண்றது மட்டும்தான். அதுக்கடுத்து நம்ம அந்த சைடுல பார்த்தோம்னா நேத்து கிரேன நகர்த்தி ஒரு இந்த கிரேடர மட்டும் வைக்கிற ஸ்டேஜ்ல இருந்துச்சு. இன்னைக்கு நேத்து சாயங்காலமே அந்த கிரேடர தூக்கி வச்சிருக்காங்க. அது இன்னைக்கு காலையில எடுத்த வீடியோல அப்டேட் அந்த அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தூக்கு பாலத்துலேருந்து, அதாவது இன்னைக்கு உள்ள சுச்சுவேஷனில் பாமன், அதாவது மண்டபம் சைடு ஃபுல்லாக எல்லா ஒர்க்குமே ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. அதாவது எலக்ட்ரிக் போஸ்ட் முதற்கொண்டு எல்லாம் ஓடிட்டாங்க. இனிமேல் எலக்ட்ரிக் லைன் இழுக்கிறது மட்டும்தான் அங்கிட்டு பாக்கி. மிச்சம் எல்லாம் சென்ட்ரு பிரிட்ஜ் வர அங்கிட்டு ஃபுல் கம்ப்ளீட் ஒர்க் பண்ணிட்டாங்க. அந்த ட்ராக் வர இடத்துல ஏற்கனவே கிரேன் இருந்துச்சு. அந்த கிரேன் இருக்கிற இடத்த பக்கத்தில் நகட்டிட்டாங்க. எப்படி நகட்ட முடியும்? அந்த இடத்துல ட்ராக் வருதே, அப்போ அந்த கிரேன் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. இந்த பாலம் எப்படின்னா ட்ரபிள் ட்ராக் பாலம். அதாவது 2 ட்ரெயின் போகக்கூடிய பாலம் மெத்தடில் தான் இந்த பாலம் போட்டிருக்காங்க. அதாவது 2வது ட்ரெயின் போகிற இடத்துல இந்த கிரேனை வச்சுட்டு அந்த முதல் ட்ரெயின் போகிற இடத்துல ட்ராக் அமைச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்தா தெரியுது, நேற்று அப்டேட்டுக்கும் இன்னைக்கு உள்ள அப்டேட்டுக்கும் வித்தியாசம் தெரியும். பார்த்தா தெரியுதா? இப்போ இடையில கேப் இருக்குது. இதுக்கு தனியாக ரெடிமேடாகவே செஞ்சிட்டாங்க. அதாவது கிரேடர்ஸு. இந்த கிரேடர்ஸ் செஞ்சு ரெடியாக இருக்குது. இந்த வீடியோ நான் காலையில் எடுத்த வீடியோனால அப்டேட் இல்லாமல் இருக்குது. இதே சாயங்காலம் என்ன ஒர்க் நடந்திருக்குன்னா, இந்த கேப்பையும் ஃபில் பண்ணி, அதாவது தூக்கு பாலத்தில் ட்ராக்கும் போட்டு இன்னைக்கு சாயங்காலம் கரெக்டாக ஒரு 5 மணி இருக்கும், 5, 5:30 இருக்கும், சோதனை ஓட்டம் நடத்த போகிறதா ஒரு தகவல் வந்துச்சு. அதாவது இன்ஜின் மட்டும் மண்டபத்தில் இருந்து பாமன் வர தூக்குப்பாலம் வழியாக ட்ரெயின் வரதா தகவல் வந்துச்சு. அது நான் பார்க்கக்குள்ள ஒரு இன்ஜின் மட்டும் வருது பாருங்க. என்ன காரணம்னா, அந்த ஒரு பகலில் அவ்வளோ அதி விரைவாக வேலை செஞ்சுருக்காங்க. தூக்குப்பாலத்தில் தண்டவாளங்களை அமைச்சு அந்த இடையில கிரேடர்ஸ் இல்லாமல் இருந்துச்சு பாருங்க. அதுக்குலாம் ஃபிட் பண்ணியும் ஒரு இன்ஜின் மண்டபத்திலேருந்து பாமன் வர போகக்கூடிய அந்த அளவுக்கு தண்டவாளங்களை அவ்வளோ அதி விரைவாக குயிக்காக முடிச்சிருக்காங்க. என்ன காரணம்னா, அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி பாமன் பாலம் திறக்க போகிறதா அறிவிச்சிட்டாங்க. அதுக்குள்ளே அவ்வளோ வேலைகளை குயிக்காக முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தா தெரியும், ஒரு ட்ரெயின் ஒன்று வந்துட்டுருக்கு. இது இன்ஜின் மட்டும்தான். ஆனால் இந்த இன்ஜின் மற்றபடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்னடா இன்ஜின் சின்னதாக இருக்குது. நானே இதை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன் இந்த இன்ஜினை. பெரிய ட்ரெயின் பெரிய இன்ஜினாக இருக்கும். ஆனால் பட் இது எப்படி இருக்குன்னா, ரொம்ப சின்னதாக தான் இருந்துச்சு இன்ஜினு. இது சோதனை ஓட்டுறதுக்காண்டி மண்டபத்தில் இருந்து இந்த ட்ராக் வழியாக தூக்குப்பாலம் வழியாக பாமன் வர சென்றிருக்கு. ஆனால் அந்த என்னையை பொறுத்தளவு நான் என்ன சொல்கிறேன்னா, என்னால் தூக்குப்பாலத்தை கடக்கிற அந்த காணொலியை என்னால் எடுக்க முடியலை. சில வேலைகள் காரணமாக எடுக்க முடியல. ஆனால் அந்த இன்ஜின் போகிறத மட்டும் என்னால் எடுக்க முடிஞ்சிச்சு. இது கரெக்டாக இன்னைக்கு, அதாவது இந்த நாளில் கரெக்டாக ஒரு 5:30, 6 மணி இருக்கும். உங்களுக்கு வீடியோ பார்த்தாலே தெரியும். அதாவது சூரியன் மறைஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு அந்த டைம் ஆயிடுச்சு. இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த இன்ஜின் தூக்குப்பாலத்து வழியாக கடந்து பாமன் நோக்கி போயிட்டுருக்கு. அடுத்து டெஸ்ட்டு வரக்குள்ளே நான் என்னால் முடிஞ்சால் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். நம்ம உங்களுக்கு கூர்ந்து பார்த்தாலே தெரியும். அதாவது மண்டபம் கரையிலேருந்து இப்போ இன்ஜின் கிளம்பி போயிட்டுருக்கு. பார்த்தீங்கனால தெரியும். உங்களுக்கு ஜூம் பண்ணி வேற காட்டுறேன், நல்லா பாருங்கள். ஏன் இந்த நாளில் என்னால் வீடியோ எடுக்க முடியலன்னா, இன்றைக்கி இந்த நாள் ஆடி அமாவாசை. அதாவது ஃபுல்லாக பாமன் பாலத்தில் டிராஃபிக் ஜாம் ஆயிரும். அதை மக்கள் கூட்டிடுவாங்க. நீ இப்போ இந்த இன்ஜினை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்ஜினில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோர் மட்டும் இருக்குது பாருங்கள், நல்லா பாருங்கள். சென்டரில் மட்டும் ஒரு பெரிய டோர் இருக்குது. மற்றபடி 2 பக்கம் ஆப்ரேட்டர்ஸு ஓட்டுற மாதிரி இருக்குது. பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும்.
இது வந்து அதாவது இந்த பாலத்தில வந்து மிஞ்சி போனா 10 கிலோமீட்டர் ஸ்பீட்ல இருந்து 30 கிலோமீட்டர் ஸ்பீடுக்குள்ள மட்டும் தான் வந்து ட்ரெயின் போக முடியும். அதாவது 30 கிலோமீட்டர் கூட போமாட்டாங்க. அதிகபட்சம் 10, 15, 20 அதுக்குள்ள மட்டும் தான் இந்த ட்ரெயின் ஸ்பீடு போகும். இந்த பிரிட்ஜ கடக்கிறதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட வந்து ஓல்டு பிரிட்ஜில மட்டும் இந்த பிரிட்ஜ கடக்கிறதுக்கு 20 நிமிஷம் 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் ஆகும். ஏன்னா, அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்லோவா, மெதுவா தான் உருண்டு போகும். ஆனா பிரிட்ஜ கடந்தோனே அவங்களோட ஸ்பீட ஏத்திருவாங்க. ஏன்னா இது கடலு. அதனால வந்து அவங்க அதோட லிமிட்டட் ஸ்பீட மட்டும் தான் அவங்க வந்து அதிகமா இப்ப வந்து நம்ம வந்து நடு பிரிட்ஜ கடந்த காட்சிய இப்ப பார்ப்போம். பார்ப்போம். தூக்கு பாலத்து வழியா வந்து இந்த நடு பிரிட்ஜ கடந்து போகுது. நம்ம சேனலை மறந்துடாம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ மக்களே.